நிறைய பேருக்கு இந்த கோல்டு ETF அண்ட் கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்றதுல ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு. ரெண்டு பேருமே சிமிலரா இருக்க மாதிரி தெரியும், ஆனா டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ நீங்க எதை சூஸ் பண்ணுவீங்க? இந்த வீடியோ திஸ் இஸ் கோல்டு ETF அண்ட் திஸ் இஸ் கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னு சொல்லிட்டு போற வீடியோ. இன் திஸ் வீடியோ ஐ டேக் யூர் ஹேண்ட் அண்ட் ஐ வில் வாக் வித் யூ ஸ்டெப் பை ஸ்டெப் சச் அ வே தட் இது வரைக்கும் நீங்க ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணலனா கூட யூ வில் கம்ப்ளீட்லி அண்டர்ஸ்டாண்ட் திஸ் கான்செப்ட். பை த எண்ட் ஆஃப் திஸ் வீடியோ உங்களுக்கு எந்த ஒரு கன்ஃபியூஷன் இருக்காது. நீங்க எது பெஸ்ட், நீங்க உங்களுக்கு எது பெஸ்ட் நீங்க சூஸ் பண்ணுவீங்க. அண்ட் இந்த வீடியோல நம்ம கம்பேரிஷன்ஸ், பிகினர் क्वेश्चंस அண்ட் என்னோட பர்சனல் ஃபேவரட்டையும் நான் ஷேர் பண்றேன். ஸோ வித் தட் லெட்ஸ் பிகின். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அண்ட் கோல்டு ETF கம்பேர் பண்றதுக்கு முன்னாடி முதல்ல கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னா என்ன, கோல்டு ETFஸ்னா என்ன ரொம்ப சிம்பிள் டேர்ம்ஸ்ல பார்க்கணும். கரெக்டா? ஏன் அப்படி பாக்குறோம்? சிம்பிள். இந்த ரெண்டு பர்சன்ல யார் பெஸ்ட்னு நான் உங்ககிட்ட கேட்டேன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? முதல்ல எனக்கு அந்த ரெண்டு பர்சனை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு சொல்லுவீங்க. கரெக்டா? அதுக்கப்புறம் தான் ரெண்டு பேர்ல யார் பெஸ்ட்னு சொல்ல முடியும். ரைட்டா? சிம்பிள். அதுதான் இப்போ பண்ணுறோம். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் வித் கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். ஓகேவா? ஸோ உங்க எல்லாருக்குமே மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னா என்னன்னு தெரியும். ரைட்டா? சிம்பிள். லெட்ஸ் ஸ்டார்ட் ஃப்ரம் மியூச்சுவல். ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்னா என்னது கைஸ்? சிம்பிள். நீங்க, நான், எல்லாருமே சேர்ந்து நம்ம ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்றோம். கரெக்டா? ஒரு எக்ஸாம்பிளுக்கு XYZ ஃபண்ட், அந்த ஃபண்ட் பேர் வந்து XYZ ஃபண்ட்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஓகே. நம்ம எல்லாருமே நம்மளுடைய மணியை இந்த மியூச்சுவல் ஃபண்ட் கிட்ட கொடுத்தோமா? ஓகே. இந்த மியூச்சுவல் ஃபண்ட் என்ன பண்றாங்க? இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ல ஃபண்ட் மேனேஜர்ஸ் இருக்காங்க. ரைட்டா? ரைட். ஸோ இந்த ஃபண்ட் மேனேஜர்ஸ் கிட்ட நம்ம மணி எல்லாம் இருக்கா? கரெக்ட். நீங்க கொடுத்த எல்லா மணியும் இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணீங்க. இந்த மியூச்சுவல் ஃபண்ட் யார் மேனேஜ் பண்றா? ஃபண்ட் மேனேஜர்ஸ் மேனேஜ் பண்றாங்க. ஸோ அவங்க கிட்ட நம்ம மணி எல்லாம் இருக்கு. ரைட். ஸோ இந்த ஃபண்ட் மேனேஜர்ஸ் என்ன பண்றாங்க? இவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க. சூப்பர். ஸோ தே ஆர் டூயிங் இன்வெஸ்ட்மெண்ட் ஆன் பிஹாஃப் ஆஃப் அஸ். கரெக்டா? நம்ம சார்பா அவங்க இன்வெஸ்ட் பண்றாங்க. சூப்பர். யூ அண்டர்ஸ்டுட் வாட் இஸ் மியூச்சுவல் ஃபண்ட் உடைய பேசிக் மெக்கானிசமா நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். சூப்பர். இப்போ இவங்க இன்வெஸ்ட் பண்றாங்கல்ல, இப்போ இந்த இன்வெஸ்ட்மெண்ட் அவங்க ஸ்டாக் மார்க்கெட்ல பண்ணாங்கன்னா அதோடைய மீனிங் என்னது? அப்பனா இந்த XYZ ஃபண்டுக்கு ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டட் மியூச்சுவல் ஃபண்ட்னு சொல்லுவோமா? ரைட்டா? சூப்பர். ஸோ இந்த சப்போஸ் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் அவங்க ஸ்டாக் மார்க்கெட்ல பண்ணாங்க, தென் இட் இஸ் கால்ட் ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டட் மியூச்சுவல் ஃபண்ட். அதை தான் அவங்க ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, சும்மா டெக்னிக்கல் ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்னு சொல்லுவாங்க. அதே இன்வெஸ்ட்மெண்ட் அவங்க கோல்ட்ல பண்ணாங்கன்னா தென் வாட் திஸ் ஃபண்ட் இஸ் நேம்? கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட். ரைட்டா? ஸோ இப்போ நம்ம எதை பத்தி பேசிட்டு இருக்கோம்? கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட். ஸோ அண்டர்ஸ்டுட் ரைட்? வாட் இஸ் கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட்? சிம்பிள். நீங்க இன்வெஸ்ட் பண்ற அந்த மியூச்சுவல் ஃபண்ட் இருக்குல்ல, அது கோல்டு ரிலேட்டட் அசெட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றாங்க. தென் தட் இஸ் கால்ட் கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட். கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட் என்ன கம்ப்ளீட்டா புரிஞ்சிச்சா? திஸ் இஸ் த பேசிக் திங் which I want you to understand. Okay, super. இப்போ எதுக்கு people கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்றத ரொம்ப விரும்புறாங்க? Why they like it, brothers and sisters? Very simple. See, let me give you 3 simple reasons. ஓகேவா? எதுக்கு கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட்ல ரொம்ப இன்ட்ரெஸ்டடா இருக்காங்க? சிம்பிள். இதுல உங்களால SIP ஸ்டார்ட் பண்ண முடியும். சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் சொல்லுவாங்க. அதை as low as 100 rupeesல இருந்து நீங்க SIP ஸ்டார்ட் பண்ணலாம். 100 rupeesல இருந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். Isn't it exciting for you guys? Simple. So that's why people are interested. One more thing, fractional units are possible. இப்போ உங்களுக்கு ஒரு क्वेश्चन வந்திருக்கணும், பிகினரா இருந்தீங்கன்னா. fractional units அதை விடுங்க, யூனிட்ஸ்னா என்ன அது வந்திருக்கணும். கரெக்டா வந்திருக்கணும். ஓகே, நான் சொல்லிடுறேன். இப்போ நான் என்ன சொல்றேன் உங்ககிட்ட, நீங்க போயிட்டு பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் ஒரு ரிலையன்ஸ்ல போய் கொஞ்சம் ஒரு ஃபியூ ஷேர்ஸ் வாங்கிட்டு வாங்க நான் சொன்னேன்னா நீங்க என்கிட்ட என்ன கேட்பீங்க? ஒரு ஷேர் வாங்கணுமா 2 ஷேர் வாங்கணுமான்னு கேட்பீங்க. கரெக்டா? என்ன கேட்டீங்க? ஒரு ஷேரா 2 ஷேரா? ஷேர்னு கேட்டீங்களா? அதே மாதிரி இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ல நான் இன்வெஸ்ட் பண்றேன்ல, அப்ப நான் ஷேர் எல்லாம் கேட்க மாட்டேன், யூனிட்னு கேட்பேன். ஸோ 1 யூனிட் 2 யூனிட். அங்க எப்படி 1 ஷேர் 2 ஷேர் ஸ்டாக் மார்க்கெட்ல, அந்த மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட்ல 1 யூனிட் 2 யூனிட்னு சொல்லுவாங்க. ரைட்? காட் இட்? இப்போ 1 யூனிட் 2 யூனிட் நான் என்ன சொன்னேன்? ஃபிராக்ஷனல் யூனிட்ஸ் ஆர் பாசிபிள்னு சொன்னேன். அப்போ ஃபிராக்ஷனல் யூனிட்ஸ்னா 1 யூனிட் ஃபிராக்ஷன்னா 0.2 0.3 0.5 இட் இஸ் பாசிபிள் in gold mutual fund. Gold mutual fund ல ஜெனரலாவே மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல ஃபிராக்ஷனல் யூனிட்ஸ் ஆர் பாசிபிள். கரெக்டா? சோ உங்ககிட்ட 100 rupees 200 rupees இருந்துச்சுன்னா ஒரு யூனிட் வரலன்னா என்ன பரவாயில்ல, 0.5 யூனிட் வரட்டும், 0.4 யூனிட் வரட்டும், அது அக்யூமுலேட் ஆகும்ல. தட் இஸ் an advantage for you guys. You got it? What I am trying to say. சிம்பிளா சொல்லட்டுமா? இதுதான் இருக்கிறதுல ஈஸியஸ்டான வே. நீங்க எதுவும் பண்ண வேணாம், உங்களுக்காக மியூச்சுவல் ஃபண்ட் எல்லாமே பண்ணிடும். This is one of the easiest way to invest in gold. That is gold mutual fund. நான் சொல்லட்டுமா? இது என்னோட ஃபேவரட் கிடையாது. What is my favorite? The other one. Let me take you there. So என்னோட ஃபேவரட் என்ன? சிம்பிள். நான் சொன்னதே 2 தான். கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட் என்னோட ஃபேவரட் இல்லைன்னு சொல்றேன். ஸோ கோல்டு ETF தான் என்னோட ஃபேவரட். ஏன் ஃபேவரட்?
இப்போ முதல்ல கோல்டு இடிஎஃப்னா என்னன்னு சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் அதோடைய கம்பேரிசன்ஸ் நான் சொல்லும் போது ஆல்மோஸ்ட் யூ வில் கெட் டு நோ வை தட்ஸ் மை ஃபேவரட். என்னுடைய ஃபேவரட் எல்லாம் நிறைய பேருடைய ஃபேவரட்டும் கூட கோல்டு இடிஎஃப்ஸ் தான். ஐ வில் டெல் யூ there are many hidden facts brothers and sisters, you gotta know that. First, முதல்ல நான் சொன்ன மாதிரி there are என்னுடைய few brothers and sisters க்கு கோல்டு இடிஎஃப்னா என்ன நான் சொல்றேன். என்னுடைய பழைய வீடியோஸ்ல நிறைய தடவை சொல்லியிருக்கேன், நோ மேட்டர் இன்னொரு தடவை நான் ரிப்பீட் கூட பண்றேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கோல்டு இடிஎஃப்னா என்ன? சிம்பிள் கைஸ், சிம்பிள். see, இது வந்து ஒரு கோல்ட் ரிலேட்டட் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்ட். என்னது? கோல்ட் ரிலேட்டட் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்ட். ஓகே, இது கோல்ட் ரிலேட்டட் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்ட். ஓகே, இது எங்க அவைலபிளா இருக்கு? ஸ்டாக் மார்க்கெட்ல அவைலபிளா இருக்கு. ஓகே, கோல்ட் ரிலேட்டட் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்ட் ஸ்டாக் மார்க்கெட்ல அவைலபிளா இருக்கு. அண்ட் அது என்ன பண்ணும்? கோல்டு பிரைஸை ட்ராக் பண்ணும். அதாவது டொமஸ்டிக் கோல்டு பிரைஸை ட்ராக் பண்ணும். டொமஸ்டிக் கோல்டு பிரைஸை ட்ராக் பண்ணும். ஸோ கோல்டு இடிஎஃப்னா என்னது? ஓகே, கோல்டு ரிலேட்டட் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்ட் ஸ்டாக் மார்க்கெட்ல அவைலபிளா இருக்கு. அதோடைய ஒர்க்கு டொமஸ்டிக் கோல்டு பிரைஸை ட்ராக் பண்றது. அண்ட் அதோடைய பேரு தான் கோல்டு இடிஎஃப். ஃபேண்டாஸ்டிக், திஸ் இஸ் கோல்டு இடிஎஃப். புரிஞ்சிருச்சா கோல்டு இடிஎஃப்னா? இப்ப இது ஏன் என்னுடைய ஃபேவரட் அண்ட் ஏன் பல பேருடைய ஃபேவரட்? கோல்டு இடிஎஃப்ஸ் உடைய ஸ்பைக், எவ்ரிதிங். எதுக்கு இப்ப கோல்டு இடிஎஃப் மேல நிறைய பேருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு? நான் சொல்லட்டுமா? லெட்ஸ் சே கோல்டு இடிஎஃப் நான் எப்பனா பை பண்ணலாம், எப்பனா செல் பண்ணலாம். மொத்த கண்ட்ரோல் என் கையில தான் இருக்கும். வை பீப்புள் லைக் கோல்டு இடிஎஃப்? ஃபர்ஸ்ட், பை செல் கண்ட்ரோல் இஸ் இன் மை ஹேண்ட். சார்ட்ஸை என் கண்ணு முன்னாடி என்னால் பார்க்க முடியும். சப்ளை அண்ட் டிமாண்ட் என்னால கண்ணு முன்னாடி என்னால் பார்க்க முடியும். வாட் எவர் அனாலிசிஸ் என்னால பார்க்க முடியும். எனி டைம் எனக்கு வேண்டிய பிரைஸ்ல என்னால் இன்வெஸ்ட் பண்ண முடியும். இதெல்லாம் எங்க பாசிபிள்? மொத்த கண்ட்ரோல் என் கையில இருக்கு. கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட்ல உங்களுக்கு பிரைஸ் எப்ப தெரியுமா டிசைட் ஆகும்? NAV சொல்லுவாங்க, நெட் அசெட் வேல்யூ. அது அட் த எண்ட் ஆஃப் த டேல தான் உங்களுக்கு தெரியுமே, கரெக்டா? பட் கோல்டு இடிஎஃப்ல எனக்கு என் கண்ணு முன்னாடி தான் பிரைஸ் எவ்ரி செகண்ட் சேஞ்ச் ஆகுது எனக்கு. ஸோ ஐ ஹாவ் மோர் கண்ட்ரோல் இன் கோல்டு இடிஎஃப். பட் ஓவரால் யூ அண்டர்ஸ்டுட் வாட் இஸ் கோல்டு இடிஎஃப் அண்ட் வை பீப்புள் லைக் இட். இப்போ உங்களுக்கு அந்த ரெண்டு பர்சனை பத்தியும் தெரிஞ்சிருச்சு. கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்ற பர்சனை பத்தியும் தெரிஞ்சிருச்சு, கோல்டு இடிஎஃப் அப்படின்ற பர்சனை பத்தியும் தெரிஞ்சிருச்சு. இப்போ சிம்பிள் கம்பேர் பண்ணி யார் பெஸ்ட்னு சொல்றது தான் இப்போ நம்மளுடைய வேலை. இப்போ நம்ம கம்பேரிசன்ஸ்க்கு போலாம். ஓகே, நவ் லெட்ஸ் ஸ்டார்ட் வித் த கம்பேரிசன். ஸோ பிரதர், இப்போ கம்பேர் பண்ண போறோம் கோல்டு இடிஎஃப்ையும் கோல்டு மியூச்சுவல் ஃபண்டையும் அப்படின்னு சொன்னீங்க. ஸோ எத்தனை பேராமீட்டர்ஸ் இன்க்ளூட் பண்ண போறீங்க? 4 பேராமீட்டர்ஸ் தான் இன்க்ளூட் பண்ண போறோம். நிறைய பேராமீட்டர்ஸ் இன்க்ளூட் பண்ணலாமா? எஸ், கண்டிப்பா பண்ணலாம். உங்களை கன்ஃபியூஸ் பண்ணனா பண்ணலாம். நான் வெறும் இம்பார்ட்டன்டான பாயிண்ட்ஸ் மட்டும் தான் டிஸ்கஸ் பண்ண போறேன். ஓகே, ஸோ லெட்ஸ், நான் சொன்ன மாதிரி ஒரு பேராமீட்டரும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? நிறைய பேசிக் கொஸ்டின்ஸும் அதில் சால்வ் ஆகும். ஸோ ப்ளீஸ் லிசன் கேர்ஃபுல்லி. SIP, நம்பர் 2 பேராமீட்டர் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ, புரியலன்னா நோ வரிஸ். நம்பர் 3 எக்ஸிட் லோட். நம்பர் 4 ட்ராக்கிங் எரர். இந்த டேர்ம்ஸ் எல்லாம் புரியலன்னா நோ வரிஸ். நான் ஜஸ்ட் உங்களுக்கு 4 பேராமீட்டர் என்னன்னு சொல்றதுக்காக தான் இதை எழுதுனேன். ஓகே, நவ் லெட்ஸ் ஸ்டார்ட் த கம்பேரிசன் ஃபேஸ். கோல்டு இடிஎஃப் இந்த பக்கம் கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட். ஓகேவா? நவ் லெட்ஸ் ஸ்டார்ட். SIP கோல்டு இடிஎஃப்ல பாசிபிளா? எஸ் பாசிபிள். பட் ஆனா இது டிமெட் அக்கௌண்ட்ல பண்ண முடியும். இது நிறைய பேருக்கு தெரியாது. கோல்டு இடிஎஃப்ல நம்மளால இன்வெஸ்ட் பண்ண முடியும் SIP மூலமா. பட் ஆனா டிமெட் அக்கௌண்ட்ல நம்ம மணியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். இதை பத்தி ஒரு டீடைல்டான வீடியோ எப்படி நான் கோல்டு இடிஎஃப்ல இன்வெஸ்ட் பண்றது அப்படின்னா ஜஸ்ட் கமெண்ட் பண்ணுங்க. இப்போ பாஸ் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோல நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் டெமோ கூட காட்டலாம் எப்படி SIP ஸ்டார்ட் பண்றது. ஓகே, ஸோ SIP இஸ் பாசிபிள், பட் டிமெட் அக்கௌண்ட் மூலியம். கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட்ல SIP பாசிபிள்? ஆப்வியஸ்லி இது பாசிபிள் தான். நம்ம டைரக்டா பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து ஆட்டோ டெபிட் பண்ணிக்கலாம். ரைட்டா? ரைட். எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ. ஓகே, இங்க இருக்கிற சில என்னுடைய பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்க்கு எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ என்னன்னு தெரியாம இருக்கலாம். இப்போ சொல்றேன், கோல்டு இடிஎஃபா இருக்கட்டும், கோல்டு மியூச்சுவல் ஃபண்டா இருக்கட்டும், ரெண்டுத்தையும் சில ஃபண்ட் மேனேஜர்ஸ் மேனேஜ் பண்றாங்க. நான் சொன்னேன் கரெக்டா? ஸோ அவங்க அந்த ஃபண்ட் எல்லாம் மேனேஜ் பண்றாங்கன்னா அவங்களுக்கு சில எக்ஸ்பென்ஸ் இருக்கும்ல, கண்டிப்பா இருக்கும். அப்ப நம்ம இன்வெஸ்ட் பண்ற மணில இருந்து ஒரு ஸ்மால் போர்ஷன் அவங்க டிடெக்ட் பண்ணிட்டு மிச்ச அமௌண்ட் தான் அவங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அவங்க டிடெக்ட் பண்றாங்களே, அதுதான் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ. ஒரு பெர்சன்டேஜ் இருக்கும். ஓகேவா? இடிஎஃபா இருக்கட்டும், மியூச்சுவல் ஃபண்டா இருக்கட்டும், ஒரு பெர்சன்டேஜ் இருக்கும். இப்போ நான் சொல்ல போற திங் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா கோல்டு இடிஎஃப்லையும் கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட்லையும் உங்க இது ஓப்பன் பண்ணிடும். லிட்டரலா சொல்றேன். ஓகேவா? யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, இஃப் யூ ஆர் கன்சர்ன்ட் அபவுட் யுவர் மணி, யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். லெட் மீ எக்ஸ்பிளைன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், கோல்டு இடிஎஃப்ல எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ லிட்டரலா கம்மிங்க. இது கம்மி. கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட்ல ஸ்லைட்லி ஹையர். இப்போ நான் சொன்னல ஓப்பனிங்கா இருக்கும்ட்டு, நான் சிம்பிளா ஒன்று சொல்றேன். கோல்டு இடிஎஃப்ல நான் இன்வெஸ்ட் பண்றேன். ஓகேவா? எஸ், ஐ டூ இன்வெஸ்ட் இன் கோல்டு இடிஎஃப்.
சிலர் கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்றாங்க. ஓகே, இந்த கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட் என்ன தெரியுமா பண்றாங்க? கோல்டு இடிஎஃப்ல இன்வெஸ்ட் பண்றாங்க. இப்ப எனக்கு ஒண்ணே ஒண்ணு மட்டும் சொல்லுங்க, இதுல இன்வெஸ்ட் பண்றவங்க ஒரு எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பே பண்றாங்க. இப்ப நான் இதுல இன்வெஸ்ட் பண்றேன்னா நான் ஒரு எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பே பண்றேன்ல, எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ என்னன்னு சொன்னால பே பண்றேன்னா ஓகே, லெட்ஸ் சே 1 நான் பே பண்றேன்னு வச்சுக்கலாம். இங்க மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்றவங்க இந்த மியூச்சுவல் ஃபண்டுக்கு எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ இருக்கும்ல? ஆமா, கண்டிப்பா. என்ன மியூச்சுவல் ஃபண்ட் மேனேஜ் பண்ணது ஃபண்ட் மேனேஜர்ஸ் இருக்காங்கல்ல, சோ கண்டிப்பா எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ இருக்கும் 1. இவங்க எதுல இன்வெஸ்ட் பண்றாங்க? இடிஎஃப்ல இன்வெஸ்ட் பண்றாங்க, அதுக்கு ஒரு எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ இருக்குல்ல? எஸ் கண்டிப்பா இருக்கும். திஸ் இஸ் 1. அப்போனா சேம் இன்வெஸ்ட்மெண்ட் கோல்டுக்கு நான் ஒரு தடவை தான் பே பண்றேன் அந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ, நீங்க டபுள் டைம்ஸ் பே பண்றீங்க எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ. ஜஸ்ட் இமேஜின். நான் ஒன்னு கூட சொல்றேன், நீங்க டைரக்டா மியூச்சுவல் ஃபண்ட்ல போய் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பார்த்துட்டு ஓகே எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ கம்மியா தானே இருக்கு, நான் இன்வெஸ்ட் பண்றேன்னு பண்ணீங்கன்னா லிட்டரலா நீங்க ஒரு தப்பான டிசிஷன் தான் எடுத்திருக்கீங்க. எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ தான் கம்மியா காட்டுது, அதனால தான் நான் இன்வெஸ்ட் பண்ணேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. இஃப் யூ கைஸ் வாண்ட் மீ டு எக்ஸ்போஸ் தட், அதையும் கமெண்ட் பண்ணுங்க. எப்படி கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல கம்மியான எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவை காட்டி உங்களை ஃபுல் பண்றாங்க அப்படின்றத ஐ வில் எக்ஸ்போஸ் யூ வித் டேட்டா இஃப் யூ கைஸ் கமெண்ட். ஓகேவா? பட் ஐ ஹோப் உங்களுக்கு புரிஞ்சிட்டு இருக்கும் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ. நவ கமிங் டு எக்ஸிட் லோட். கோல்டு இடிஎஃப்ல எக்ஸிட் லோட் கிடையாது பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். நான் இன்னைக்கே வாங்கி இன்னைக்கே செல் பண்ணிருக்கேன். there is no exit load. But if you come to gold mutual fund, there is exit load. For example, it depends on the fund. Gold mutual funds la ஒரு 15 days குள்ள நீங்க வாங்கிட்டு சப்போஸ் செல் பண்ண போறீங்க அப்படின்னா உங்களுக்கு 1% exit load இருக்கு. So what does that mean? சப்போஸ் நீங்க இன்வெஸ்ட் பண்ண உடனே வித்ட்ரா பண்ணனும்னா ஒரு 1% அப் உங்களுக்கு வெயிட்டிங். ஓகேவா? சோ இதுல இருக்கு. You got it? ட்ராக்கிங் எரர்னா என்ன? இப்போ நான் கோல்டு இடிஎஃப்ல இன்வெஸ்ட் பண்றேன். அவங்க என்ன பண்றாங்க? கோல்டு பிரைஸை ட்ராக் பண்றாங்க. ஸோ ட்ராக் பண்றதுல சில மிஸ்டேக்ஸ் நடக்கும் தானே? 100% நடக்கும். ஸோ இருக்கும், பட் ஆனால் கம்மியா இருக்கும். இங்க கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட்ல இருக்கும், பட் ஆனால் ஸ்லைட்லி ஹையா. ஓகேவா? சூப்பர். ஸோ இப்போ உங்களுக்கு ஓவராலா ஒரு இம்பார்ட்டன்டான மெட்ரிக்ஸ் புரிஞ்சிடுச்சா? கோல்டு இடிஎஃப், கோல்டு மியூச்சுவல் ஃபண்டோடைய 100% புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களா கொஞ்சம் ஸ்மார்ட். ஓகே, இப்போ நான் இந்த பார்த்த உடனே அப்போ கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட் இஸ் த ராங் ஆப்ஷன் அப்படின்லாம் சொல்லிடக்கூடாது. சி, லெட் மீ எக்ஸ்பிளைன் வெரி கிளியர்லி. திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு முன்னாடி சில பிகினர் கொஸ்டின்ஸ்லாம் இருக்கும். முதல்ல அதை நான் வந்துட்டு லெட் மீ எக்ஸ்பிளைன். அதாவது இப்போ வந்துட்டு கோல்டு இடிஎஃப் சேஃப் தானா அப்படின்னு கேட்டீங்கன்னா 100% இன்வெஸ்டிங் இன் கோல்டு இடிஎஃப் இஸ் சேஃப். ஏன்னா அது எங்க இருக்கு? ஸ்டாக் மார்க்கெட்ல இருக்கு. ஸ்டாக் மார்க்கெட் யார் ரெகுலேட் பண்ற? செபி ரெகுலேட் பண்றாங்க. அண்ட் இந்த கோல்டு இடிஎஃப்ஸ்ல எல்லாம் ஆடிட்லாம் நடக்கும். ஸோ திஸ் இஸ் கம்ப்ளீட்லி சேஃப். யூ கேன் இன்வெஸ்ட். ஓகே, come to gold mutual fund. Gold mutual fund safer? Yes, obviously. This is also regulated by SEBI la. Okay. So இது ரெண்டுத்துல எது நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும்? கோல்ட் இடிஎஃப் நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்குமா இல்ல கோல்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்குமா? சி, நான் சொன்ன மாதிரியே கோல்ட் இடிஎஃப் ஸ்லைட்டா கொஞ்சம் நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும் than கோல்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். ஏன்? அந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ, அந்த ட்ராக்கிங் எரர்லாம் கொஞ்சம் கம்மியா இருக்குல்ல. ஸோ லாங் டேர்ம்ல எது அதிகமான ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும்? கோல்ட் இடிஎஃப் தானே. காமன் சென்ஸ் தானே. ஸோ திஸ் இஸ் ஐ கெஸ் these are the questions which you will have. கரெக்டா? எனக்கு இதெல்லாம் மைண்ட்ல வந்தது, அதனால நான் இதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். கண்டிப்பா சேஃப்டி ரிலேட்டட் உங்களுக்கு கொஸ்டின் இருக்கும், அப்புறம் ரிட்டர்ன்ஸ் ரிலேட்டட் கொஸ்டின் இருக்கும். இது ரெண்டும் என் மைண்ட்ல வந்தது, நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். உங்களுக்கு வேற ஏதாச்சும் கொஸ்டின் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, ஐ வில் எக்ஸாக்ட்லி எக்ஸ்பிளைன் வாட் யூ கைஸ் நீட். ஓகே, ஸோ இது புரிஞ்சிடுச்சா? இப்போ நான் முன்னாடி என்ன கொஸ்டின் கேட்டிருந்தேன்? ஓகே, அப்போ கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட் தப்பான ஆப்ஷனா அப்படின்லாம் வந்துடக்கூடாது. கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட் இஸ் அ குட் ஆப்ஷன். ஓகேவா? நான் என்ன சொன்னேன்? ரெண்டுத்துல எது பெஸ்ட்னு தான் சொன்னேன். இந்த ரெண்டு பேர்ல ஒருத்தன் பெஸ்ட்னா இட் டசன்ட் மீன் தட் அதர் guy is a stupid guy. கரெக்டா? அதுல ரெண்டுத்துல கம்பேர் பண்ணும்போது இவர் பெஸ்டா இருக்காரு, பட் he is also good. You have to understand that. இந்த வீடியோ முடியும் போது உங்களுக்கு எது பெஸ்ட் நீங்க சூஸ் பண்ணுவீங்கன்னு நான் சொன்னேன். ஸோ அந்த ப்ராமிஸை லெட் மீ ஃபுல்ஃபில் வித் அ ஸ்மால் ஸ்டோரி. கார்த்திக்னு ஒருத்தர் இது வரைக்கும் ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்டே பண்ணது கிடையாது. இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டார்ட் பண்றாரு இன்வெஸ்ட்மெண்ட். ஓகேவா? இப்போ அவருக்கு எது பெஸ்ட் ஆப்ஷன்? he does not have any knowledge. Okay, so அவருக்கு எது பெஸ்ட் ஆப்ஷன்னா கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட் தான் பெஸ்ட் ஆப்ஷன். ஏன்னா அவருக்கு கோல்டு இடிஎஃப்ல போய் பை செல் டிமெட் அக்கௌண்ட் கூட அவர்கிட்ட கிடையாது. ஸோ எடுத்த உடனே he shouldn't go and invest in gold ETF. கரெக்டா? எப்போ பை பண்றது, செல் பண்றது எல்லாமே உங்க கண்ட்ரோல்ல இருக்கும். ஸோ கரெக்டா எவ்ரி மந்த் டிசிப்ளின்டா நீங்க போயிட்டு வாங்குவீங்களா கோல்டு இடிஎஃப்னு கேட்டா கிடையாது. ஏன்னா யூ ஆர் அ பிகினர். ஸோ கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்றது தான் உங்களுடைய ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டியா இருக்கும். யூ காட் இட் இஃப் யூ ஆர் அ பிகினர். நவ் கம் டு ரமேஷ். இவர் யாருன்னா ஆல்ரெடி ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஓகேவா? அவருக்கு பை செல் பண்றதெல்லாம் ஆல்மோஸ்ட் அவருக்கு பழக்கம் இருக்கு. ஸோ இவர் என்ன பண்ணணும்? இவரு கோல்டு இடிஎஃப்ல இன்வெஸ்ட் பண்ணணும். இவர் கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணுமா? தேவையில்லை. ஏன்னா அவருக்கு கோல்டு
ஆல்ரெடி ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ கோல்டு இடிஎஃப்ல டைரக்ட்ல இன்வெஸ்ட் பண்ணல. அண்ட் ஹி நோஸ் திஸ் கன்செப்ட் விச் ஐ எக்ஸ்பிளைன் ஜஸ்ட் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ. ஸோ யூ காட் இட் வாட் ஐம் ட்ரைங் டு சே. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ பை நவ் உங்களுக்கு கிளியரா தெரிஞ்சிருச்சா? ஓகே. ஸோ இஃப் ஐ எம் ஸ்டார்டிங் அவுட், ஐ டோன்ட் ஹேவ் எனி நாலேஜ், ஸோ எனக்கு அந்த சார்ட்ஸ் பார்க்கறது எதுக்குமே ஐடியா கிடையாதுன்னா யூ கோ வித் கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட். ஓகே, 1 year. அதுக்கப்புறமேட்டுக்கா ஆஸ் உங்களுக்கு ஃபெமிலியரைஸ் ஆகிட்டு வரும் கோல்ட் இடிஎஃப்ஸ்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணுங்க. தட் இஸ் த பெஸ்ட் சாய்ஸ் ஃபார் யூ கைஸ். அண்ட் ஆல்ரெடி இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம், கோல்ட் இடிஎஃப் இஸ் த பெஸ்ட் சாய்ஸ். ஸோ பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், we are coming to the end of this video. நான் இன்ட்ரோல சொன்ன மாதிரி எல்லா கொஸ்டின்ஸ்மே நான் ஆன்சர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். பை நவ் யூ would have complete clarity. கரெக்டா? ஸோ என்னுடைய பர்சனல் ஃபேவரட்ல இருந்து ஆல் கம்பேரிசன்ஸ் எவ்ரிதிங் வித் இட். கரெக்டா? ஸோ இந்த வீடியோவை நீங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு 4 பேருக்கு ஷேர் பண்ணீங்கன்னா ஐ வில் பி கம்ப்ளீட்லி ஹாப்பி. இந்த வீடியோ நாளைக்கே 2000 வியூஸ் பண்ணோம், 3000 வியூஸ் பண்ணோம்னா நான் சொல்லலை. பட் உங்களுக்கு இது வேல்யூபிளா இருந்தது அப்படின்னா நீங்க அதை 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அந்த 4 பேருக்கு ஷேர் பண்ணா இதை விட என்னை விட ஒரு சாட்டிஸ்ஃபைடான பர்சன்ஸ் இருக்கவே முடியாது. ஸோ இந்த ஹெல்ப்பை நீங்க எனக்கு பண்ணுவீங்கன்னு நான் நம்புறேன். அண்ட் ஃபைனலி you can subscribe this channel if you really want to get valuable insights. and hypeன்ற ஒரு நியூ ஃபீச்சரும் இருக்கு, ரொம்ப நாளாவே இருக்கு, நான் தான் சொல்லலை பழைய வீடியோஸ்ல. பட் ஆனால் ஹைப்பை மட்டும் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த வீடியோ வேல்யூபிளா இருக்குன்னு யூடியூபுக்கு தெரியும். ஓகே, நீங்க லைக் பண்ணீங்கன்னா கூட இந்த வீடியோல ஏதோ ஒரு வேல்யூ இருக்குன்னு யூடியூப்க்கு தெரியும். ஸோ ப்ளீஸ் டூ தட். அண்ட் வித் தட் ஒரு இம்பார்ட்டன்டான திங் இருக்கு நான் முடிக்கிறதுக்கு முன்னாடி. அதாவது நீங்க கோல்டு இடிஎஃப்ல இன்வெஸ்ட் பண்றீங்க. இப்போ நான் சொல்லிட்டு அப்புறம் கோல்டு இடிஎஃப் இஸ் a very good option தெரிஞ்சிருச்சு. பட் நீங்க ஒரு திங்ல இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா அதோடைய ப்ரோஸ் என்ன, அதோடைய கான்ஸ் என்னன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். கரெக்ட்? அதோடைய அட்வான்டேஜ் என்ன, அதோடைய டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ கோல்டு இடிஎஃப்ல இன்வெஸ்ட் பண்ற டிசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சதா? சூப்பர். பட் இன்னொரு ஒரு இம்பார்ட்டன்டான திங் இருக்கு. அது என்னது? கோல்டு இடிஎஃப் உடைய ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் என்ன. ஸோ அதை பத்தி நீங்க கிளியரா தெரிஞ்சுக்கணும்னா ஸ்கிரீன்ல தெரியுற அந்த வீடியோ கிளிக் பண்ணுங்க, நான் உங்களை அங்க மீட்